பெட் கொலராடோ எஜுகேஷன் இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சிமுலேஷன்ஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கு PHET பெட் கொலராடோ .edu அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகும். இந்த லிங்க்கில் போய்ட்டு நிறைய சிமுலேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பில்டிங் ஆஃப் அன் ஆட்டமை பற்றி நம்ம நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் நம்ம இந்த பில்டிங் ஆஃப் ஆட்டமில் போய்ட்டு ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிமுலேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒவ்வொரு சிமுலேஷனையும் நம்ம கிளிக் பண்ணி அதில் என்ன ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லைனா பாட்னி, சுவாலஜி எந்த ஒரு சிமுலேஷனையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பில்டிங் ஆட்டம் எடுத்திருக்கோம், இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பெட் சிமுலேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இன்டராக்டிவ். இப்போ இதோட சிம்பிளாக இல்லை ஆட்டமானு கேட்கும். இப்போ ப்ரோட்டான் எடுத்து வச்சோம்னா ஹைட்ரஜன் வரும். இப்போ நியூட்ரான் கிளிக் பண்ணும்போது அதோடது மாறும். இப்போ மறுபடியும் ஹீலியம் அப்படின்னா 2 ப்ரோட்டான் 2 நியூட்ரான் அப்படிங்கிறது ஆட் ஆகும். அடுத்து இன்னொரு ப்ரோட்டான் எடுத்து வச்சோம் அப்படின்னா அதோட நேம் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், அடுத்து எடுத்து வைக்கும்போது பெர்லியம். இந்த மாதிரி இன்டராக்டிவாக இருக்கும்போது பசங்களுக்கு ஈஸியாக நமக்கு ஒவ்வொரு ஆட்டமுக்கும் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பசங்களே இதை பண்ணும்போது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எப்போதுமே மறக்காது. தேங்க்யூ.